இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல் இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்குடா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? பாக்காரன், நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன். டேய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்லடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெடிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே, இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்னங்க நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பாக்கி இருந்தா புடிச்சிட முடியும். அது சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க படுக்கலாம்னு பாய போட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்க ஆடுறது, அவன் அண்ணா தான். என்ற நம்பி திட்டு உங்களுக்கு தூக்கம் வராத. போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சிட்டாம ரெடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண் இல்லாம என்ன நல்ல பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக எதுக்காக? சரி விடுங்க கண்ணே, நீ பார்த்துட்டு இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். ஏன் குட் நைட் செல்லிலும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய், என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் தான். பார்த்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அதான் வழி. நாய் கடிச்சு வச்சிருச்சு. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்படு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா, அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியம் பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா துரத்து பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள, முள்ளு இல்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் என்ன வாங்க வந்துட்டுங்க. பாருங்க, ஒப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்காரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு மாப்ள பெத்த மகளை பார்த்து கவனிக்கிறியா நீ? அட விட்டுங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு 2ல 1. ஐயோ அடிக்காதீங்க மாப்ள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருக்க மச்சான், நானா எங்க அப்பா நல்லா பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள, விட்டுருங்க மாப்ள. மாப்ள, ஐயோ இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்ள. அட விடுங்க மச்சான். மாப்ள, ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும்.
இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க. உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்பிள. எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மாட்டேன். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள. பாக்கலாம் நீ போடு. ஆள் வெட்டி சாடு புலீஸ். எங்க வீட்டுல ஒரு தெண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது. அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு கவுண்டர் நீங்க தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துலான்னு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க. உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க. 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. மாவனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதையோட கிளம்பிட்டீங்க? குருட்டு நாய். இது கழுதி இல்லடா நாய். நான் நாயிட்டு தான் கேட்டேன். ஐயோ என்ன தம்பி நீ அதுக்குள்ள கை கழுவி போட்டா? என்ன தம்பி நீ இப்படி சோறுண்டா உடம்பு எனத்துக்கு ஆவறது? இந்த ஒரு சொம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டுருக்க. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஐயோ அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா தேன்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா? அம்மா ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2 எல்லைக்கு வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல. அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டிச்சு டொப்பு 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 சுடு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினியம் பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்ட பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணியம் சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம்பளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்ல இனிமே கவுண்டரே. வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. அக்கா அக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போயாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சொல்றேன்ல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிச்சில பார்த்தாலும் நான் தான்டா. ஐயோ ஏங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுலயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க ஒப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துனா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா? 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ
கட்டிட புருஷனுக்கு ஒரு வயசு சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அடவா ஆடம் குக்கமக்கா. கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நான் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி, நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன இது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி, நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துருச்சு, தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சன்டேஜ் லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிடுவேன். நல்ல வேளை இவன் மாமா, சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய், கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே, உங்க மச்சான். ஏய், அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல
எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பனை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. கை இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலயம் வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுடா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் பேட்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பரா எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்கள மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவரை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்து முத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வெக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் முறை போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டே தம்பி, காஃபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவ். ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. ஆஹா. போற சர்ரா. பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா,
நீ என்ன காதல் பண்றியே அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வளையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அத கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்கடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா. கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கா. எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோட கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா சுறாக்களே. இன்னும் விழுந்துருச்சு. என்னது கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க? கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேறொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, கருப்பட்டி நில்லு. சொன்னா சொல்றேன், என் கண்ணு. யோ, நில்லுங்க. கருப்பட்டி, இந்த பசங்களுக்கா நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? யோ, ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. நானு உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபா தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தர்றேங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன், இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. இந்தா. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தடவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலையன் காசையும் வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்தானே. விடாதீங்க.